உட்படுவோம். மேலும் இன்றைய இறைச்செய்திகளை கவனமுடன் கேட்டு அதன்படி வாழவும் குழந்தை இயேசுவின் அருளும் சமாதானம் இன்று நம்மோடு தங்கிடவும் வேண்டி இப்பெருவிழா திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறையாசினை பெற்றுக்கொள்வோம். காலை ஜெபத்தினில் கடவுள் வழிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆண்டவர் துதிக்கும் முன் எழுதி நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். புனிதமாவரி புண்ணியவதி முதல்வனாக பூமியில் தோன்றி புனிதமாவரி புண்ணியவதி முதல்வனாக பூமியில் தோன்றி வந்தினை கோலத்தில் கரும்பொழில் சாரத்தில் கந்தையில் நடுவிலே நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆண்டவர் துதிக்கும் எழுதி ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். யூதேய நாட்டின் சந்ததியாக யூதேயப்பரின் சுந்தர மகனாம். யூதேய நாட்டின் சந்ததியாக யூதேயப்பரின் சுந்தர மகனாம். சுந்தரமரிடம் மனித குலத்திலே தேவன் தோன்றிவிட்டார். இயேசு தேவன் தோன்றிவிட்டார். பாவம் மன்னிப்பு தருகின்ற தேவன் மகனும் இரவாய் திகழ்கின்ற தேவன் காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசுவும்
தோன்றிவிட்டார். ஆண்டவர் துதிக்கும் எழுப்பி ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, நம்முடைய டொன் போஸ்கோ ITA மாணவர் இல்லத்திலே நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு என்று நாம் எல்லோரும் இணைந்திருக்க முடியாது என்பதால் அதை நாம் முன்னதாகவே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இதை கொண்டாடி மகிழ்கிறோம். கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக பிறக்கவில்லை என்றால் இந்த விழாவும் அவருடைய உறவுகளும் நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்ற இந்த நிகழ்வுமே அர்த்தமற்றதாக போய்விடும். கடவுள் மனிதனை சந்திக்க வந்த ஒரு நிகழ்வாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம்மை இந்நாளிலே சிந்திக்கவும் ஜெபிக்கவும் அழைக்கின்றது. இந்த ஆண்டு முழுவதுமே நம்மோடு எத்தனையோ பேர் இணைந்திருக்கிறார்கள், மகிழ்ந்திருக்கிறார்கள், நம்முடைய அன்பை பகிர்ந்திருக்கிறார்கள். இறைவனுடைய அருளை ஆசிரியம் இந்த இயேசுவின் வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த இல்லமும் இந்த நிறுவனமும் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் எண்ணற்ற உபகாரிகள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நினைத்தவர்களாக இந்த நேரத்திலே நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த திருப்பலியை இணைந்து நாம் கொண்டாடி வருகின்றோம். குறிப்பாக இந்த விழாவுக்காக உதவி செய்த மக்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை நான் இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே நினைத்தவர்களுக்கு நன்றி கூறி ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த விதத்திலே இந்த நாளிலே நமக்கு இந்த விழாவை சிறப்பிக்கும்படியாக மாணவர்களுக்கு உதவி செய்த அனைவரையும் நடிக்கின்றோம். அதிலே ஜான்சி, ஆல்ட்ரின், திரு குமார், அவருடைய பிள்ளைகள் கார்த்தி, யாழினி, அவர்களுடைய தாயாரை இழந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர் புஷ்பா. அவருடைய ஆண்மையை பற்றிக்காக இந்த திருப்பலியை நாம் நின்றோம். அதோடு கூட கோயம்புத்தூரில் இருக்கின்ற மேரி அம்மாள், அவருடைய மகன் லாரன்ஸ், அவருடைய குடும்பத்தார், விக்டோரியா, தெய்வரத்னா, டாக்டர் தேவநேசன், ஜெனிசியா, ஆரோக்கியமேரி, மலர்விழி, ஆரோன்ஸ் பிரைட், யுசேபியன், மகேஷ், சகோதரி விஜயா, சகோதரி குயின், சகோதரி மோட்சராணி மற்றும் திருமதி இந்திரா, இன்னும் எண்ணற்றோர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாம் நினைக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய நிகழ்ச்சியிலே இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்வுகளில் பங்கு பெறுகின்ற திரு தாமஸ் அவர்களை அன்போடு நினைவு கூறுகின்றோம். அதோடு கூட திரு ஜோ, அவருடைய தாயார், அவருடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த நேரத்திலே நாம் அன்போடு நினைவு கூறுகின்றோம். நன்றி பிறப்போடு மகிழ்ச்சியோடு இந்த திருவிழாவை நாம் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்காக நம்முடைய குற்றக்குறைகளை தாழ்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கொண்டாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும்
நான் பாதையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் கதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான தூயமையாளையும் ஆண்டுதல் உடனடிகளையும் சகோதர சகோதரிகளையும் நம்மிடைக்கான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பிறக்க இருக்கின்றார். அவர் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் மட்டும் பிறக்காமல் நம் அனைவரின் உள்ளங்களிலும் பிறக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய இல்ல மாணவர்கள் இயேசு பாலனின் திருவுருவத்தை நம்முடைய ஆலய முகப்பிலிருந்து பவனியாக எடுத்து வருவர். அப்பொழுது நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய இதய கதவுகளை திறந்து வைத்து அவர் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க சிறப்பாக ஜெபிப்போம். அருள் தந்தை அவர்கள் இயேசு பாலனை குடிலில் வைக்கும் பொழுது அவர் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வைக்கின்றார். அதன் பிறகு நாம் அனைவரும் எழுந்து நின்று உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என்று ஆர்ப்பரித்து மகிழ்ந்து பாடுவோம். இப்பொழுது முழங்கால் படியிட்டு இயேசுவை நம் உள்ளத்தில் வரவேற்று ஜெபிப்போம்.
தந்தையின் உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குவரே உலகின் பாவம் போக்குவரே தந்தை பரப்பத்தம் நீர்ப்பவரை நீயம் நீரே இறங்குவி நீரடியே கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ எட்டாவது ஆண்டு நினைவு நாள். ஆகவே தந்தையுடைய ஆண்களை போது மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றேன். இவ்வாறும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் நடுவராக வரும் வரை அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு ஆவியாரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரையில் இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்களை காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கிறார். பேரொழியை காண செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர் அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று பயந்து எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தில் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். ஓர் ஆன்மாவர் நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இணைந்த வசனங்கள் 2-4 மற்றும் 6-7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவில் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி செய்வது போல் உம் திருமுன் அவர்கள் அகமைகிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிகுதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கி தடியை தகர்த்து கொண்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை முடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவீராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவர். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர்களும் அருள்வாக்கு. இறைவா
பிறந்தாரே. தாழ்மை பணியிலே தரணியை மீட்கவே மரியின் மகனாக மலர்ந்தாரே. ஆரிரரோ, 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 ஆரிரரோ. இயற்கை விரிந்தவா, இரவினில் பிறந்தவா, இருளில் ஒளியானாய் உயிரேவா. மனக்குளம் காப்பவா, மனக்குளிர் பிறக்கவா, உயரினில் தனிமையில் துணையேவா. கண்ட கனவுகள் கனவாயாகுமே, கண்ட கனவுகள் கனவாயாகுமே. கண்ணே மணியே அன்பில் பிறந்ததனால் வானம் தணிந்தது, கடவுளின் சேவைது, பாலக நம்மிடையே பிறந்தாரே. ஆரிரரோ, 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 ஆரிரரோ. உண்மைகள் உயிர்த்தர, உறவுகள் வளர்த்திட, மனித நேயமும் செழித்தோங்க, செயலில் இறங்கிட, பிறநலம் காத்திட, அன்பே நீ என பொழிந்தோங்க. காலம் முழுவதும் அன்பினை பயிரவும், ஞானம் முழுவதும் நல்லவை பெருகவும், கண்மணியே வாயே அருளின் காலம் இது, காலம் கழிந்தது கடவுளின் செயலிது, ஆலக நம்மிடையே பிறந்தாரே. கருணை மணியிலே தரணியை மீட்கவே மரியின் மகனாக மலர்ந்தாரே. ஆரிரரோ, 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 ஆரிரரோ. இரண்டாம் வாசகம் முறை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வில் நாட்டங்களில் இருந்து விடுபடவும், எல்லா கேடுகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரும் தமக்குரியவராய் மாற்ற தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளை கேட்டு மனதில் பதிவு செய்து கொள்வோம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார்.
ஆண்டவர் வரம் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குறைநீர் என்பவர் ஆளுநராயிருந்த போது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற பொழுது அவருடைய பிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை இருக்கின்ற சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. ஆகவே அந்த பிறப்பினுடைய நிகழ்வு எவ்வாறு இருந்தது என்பதை சற்று நாம் சிந்திப்போம். இஸ்ரேல் மக்கள் யூதர்களாக அழைக்கப்பட்டார்கள். அவ்வாறு அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் அகஸ்து சீசர் என்ற ஒரு பேரரசனுடைய, ரோமை பேரரசின் கீழ் அவருடைய நாடு பாலஸ்தீனம் இருந்தது. அங்கே நாசரேத்து என்னும் ஒரு ஊரில் இருந்த ஒரு கன்னிப்பெண் மரியாள் என்ற பெண்ணுக்கு கடவுள் அவருடைய தூதர் தோன்றி இவ்வாறு ஒரு இயேசு என்ற குழந்தையை பெற்றெடுப்பீர், அவர் கடவுளின் மகனாக இருக்கிறார்.
என்று அந்த பெண்ணினுடைய உதவியை கேட்கின்றார். அதே போல அவர் வளர்த்தெடுப்பதற்காக சூசை யோசேப்பு என்பவருடைய உதவியை கேட்கின்றார். ஆனால் குழந்தை தூய ஆவியால் பிறக்கின்றது என்பதை நாம் விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த கடவுள் மனிதனாக பிறந்து இந்த உலகை சந்திக்க வேண்டும் என்றால் அவர் விண்ணை துறந்து தான் கடவுள் என்ற தன்னை துறந்து ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்திலே அவதரிக்க வேண்டும் என்றால் முதலில் மனிதனுடைய ஒத்துழைப்பை அவர் நாடுகின்றார். ஆகியதிலே அவருடைய பிறப்பிலே இன்முகத்தோடு ஒத்துழைப்பு கொடுத்தவர் அவரை பெற்றெடுத்த அன்னை மரியாள், அவரை வளர்த்தெடுத்த யோசேப்பு என்பவர்கள். இந்த இரண்டு பேரும் இறைவனை இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்ற பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை. அவர்கள் நாசரேத் என்ற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் கருவுற்றிருக்கிறார். அந்த நேரத்திலே அகஸ்டஸ் சீசர் என்ற பேரரசரிடமிருந்து ஒரு கட்டளை வருகிறது. என்னவென்றால் அவர்கள் தாங்கள் பிறந்த சொந்த ஊருக்கு சென்று அங்கே அந்த மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கப்படும், அங்கே போய் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிறை மாத கற்பனையாக மரியாள் இருக்கின்றார். இந்த மரியாளை அழைத்துக் கொண்டு யோசேப்பு பயணம் செல்கின்றார். நாசரேத் என்ற இடத்திலிருந்து பெத்லகேம் என்ற தாவீதினுடைய ஊரில், அவர்கள் தாவீதினுடைய மரபில் அவர்கள் பிறந்தவர்கள். ஆகவே பெத்லகேமுக்கு அவர் செல்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இந்த ஒரு நிறை மாத கற்பிணியாக இருந்த மரியாதை அவர் அழைத்து செல்ல வேண்டும். அப்பதான் இப்ப மாதிரி கார் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. ஒன்று நடக்கணும், அல்லது பணக்காரங்களா இருந்தாங்கன்னா பல்லக்கு இருக்கும், அல்லது ஒட்டகம் இருக்கும். இன்னும் பணக்காரர்கள் இருக்காங்கன்னா, ஏழைகளாக இருந்தார்கள் அப்படி பழுதியில் தான் செல்ல வேண்டும். ஆக நம்ம படத்துல பார்க்கிறோம், இது போல மரியாதை ஒரு கழுதையில உட்கார வச்சு அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அது வெகு தூரமான ஒரு பயணம், இது கடுமையான பயணம். அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போனாங்கன்னா அந்த அவர்கள் சென்சஸ் மக்கள் தொகை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஊர்ல பிறந்த எல்லா மக்களும் பல திசைகளிலிருந்து அங்கே வந்து கூடியிருக்கிறாங்க. ஆகவே அது ஒரு சின்ன ஊர் பெத்லகேம். அந்த ஊர் நிரம்பி வழிகிறது. பல பேர் வந்து சேர்ந்திருக்காங்க ஒரே நேரத்தில். இது போல நடந்ததில்லை. திடீரென்று புறப்பட்டவர்கள் வந்து சேர்ந்தால் அந்த ஊர் நிரம்பி வழிகிறது. அங்கே தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. அவர்கள் இந்த ஒரு நிறைவான கற்பனையை பாதுகாப்பா வைத்திருக்க வேண்டும். அவை பிள்ளை பெற்றெடுக்கின்ற தருவாயில் இருக்கின்றார். அதனால அவங்க வீடு வீடா கதவை தட்டி தட்டி கேட்கிறாங்க, இடம் இருக்கிறார், இடம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. விடுதியில் வந்து இல்லத்தில் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. யாராவது ஒரு மகாராசன் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கின்ற கால்நடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடில் காட்டி எங்கேயுமே இடம் இல்லை, தங்கிக்கிறதா தங்கிக்கிறங்க என்று அந்த இடத்தை கொடுக்கிறார்கள். அங்கே அவர்கள் சென்று தங்குகிறார்கள். அங்கே அந்த குடில் கால்நடைகள் இருக்கிற குடில்ல அந்த இயேசு பாலன் பிறக்கிறார். இயேசுடைய பிறப்புக்கு எளிமையான ஒரு பிறப்பாக இருக்கு. அப்போ எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழல், எளிமையான சூழல் என்று எளிதாக சொல்லுவோம், கடினமான ஒரு சூழல் இந்த இயேசு பெற்றிருக்கின்ற சூழல். இவர் கடவுள் ஒரு ஆசாமியில் அரச மாளிகையை அவரை பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு இருக்கு கூட இடம் இல்லாமல் ஒரு சாதாரண குடிசையில் கூட பிறக்கிறார். ஆனால் கால்நடைகள் கற்கின்ற குடிலில் பிறக்கிறார்கள். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி இங்கே வருகின்றார். அப்ப அவர் பிறக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பேர் அவருக்கு உதவி செய்திருக்க வேண்டும். கடவுள் மரியாதை உதவியை கேட்கின்றார், அப்புறம் யோசேப்பு உதவியை கேட்கின்றார். அவர்கள் இருவரும் சேர்ந்து அங்கு போய் அங்க இருக்கின்ற வீடுகளை தட்டி தட்டி உதவி கேட்டுக்கொண்டே செல்கின்றார். கடைசியாக ஒரு ஒரு ஏழை குடியாமை வீட்டுல அவர்கள் கொடுத்த உதவியில தயவுல அவர் அங்கே பிறக்கின்றார். ஆனா இது இடம் கிடைக்கவில்லை. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல கடவுளுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இன்னும் இந்த உலகத்துல
மனிதனுடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல கடவுள் அன்பாக அவர் பிறக்கவிருக்கின்றார். ஆனால் நிறைய நேரத்தில் இடங்களை சொல்லி பல நேரங்களில் மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கிறார். ஒருவேளை இவர் அரசர், இவர் கடவுள் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் இடம் கொடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு இடம் இல்லை. கடவுள் இந்த உலகத்துல தோன்றுவதற்கு இடம் இல்லை, கடவுளுக்கே இடமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாளிலே, இந்த காலத்துல உலகத்தில் கடவுளுக்கு இடமில்லாமல் போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு மனிதர்கள் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. தன்னுடைய சொந்த அலுவல்கள், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்று குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்துல கடவுளுக்கு இடமில்லை, அவங்க வாழ்க்கையில கடவுளுக்கு நேரம் இல்லை. ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையை கூட பாருங்களேன். காலையில எழுப்பி விட்டாங்கன்னா பாருங்க, இரவு சென்றடையும் வரை எவ்வளவு பிஸியா இருக்கு. உன்னுடைய 24 மணி நேரத்துல நீ கடவுளுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாய்? உன் வாழ்க்கையில கடவுளுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தாய் என்ற ஒரு சவாலான கேள்வியை இன்று நம்முடைய உள்ளத்துல கடவுள் தருகிறார். நீ கடவுளுக்கு எந்த இடம் கொடுத்திருக்கிறாய் உன் உள்ளத்துல, உன் வாழ்க்கையில்? உன் கடவுளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறாய் ஒவ்வொரு நாளும் என்ற ஒரு கேள்வியை நாம் இன்று பெற்றோம். இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல சந்திப்பதற்கு கடவுள் இன்று நேராக குதித்து வருவதில்லை. என் வழியாக, உன் வழியாகத்தான் அந்த உலகை கடவுள் சந்திக்க வருகிறார். நாம் காட்டுகின்ற கருணை, நாம் காட்டுகின்ற பாசம், நாம் கொடுக்கின்ற அன்பு, நம் உள்ளத்தில் எழுகின்ற அந்த இரக்கம், நாம் கொடுக்கின்ற மன்னிப்பு, இவற்றின் வழியாகத்தான் கடவுள் இந்த காலத்துல இந்த உலகை சந்திக்க வருகிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளத்தில் இடமில்லை என்றால், நேரம் என்றால், கடவுள் என் வழியாக இந்த உலகத்தை சந்திக்க போவதில்லை. எப்படி அவர்களுக்கு விடுதியில் தங்குவதற்கு இடம் இல்லாமல் போகின்றோம், அதுபோல கடவுளுக்கு என் வாழ்விடம் இடமில்லாமல் போய்விட்டதாகவே போய்விடும். அது ஒரு முக்கியமான ஒரு சவால் நிறைந்த கேள்வியாக இருக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள், இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று உதவி செய்கின்றவர்கள், ஒரு பெரிய அதிசயமான சில நிகழ்வுகள் அங்கே நடக்கின்றன. முக்கியமா நட்சத்திரம் தோன்றுவது, அப்புறம் வான தூதர்கள் அங்கே இருப்பது, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் இல்லாத குடில் கிடையாது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் மேல, குடில் மேல இருப்பாங்க. அந்த குடில்ல இங்கே கடவுள் தோன்றி இருக்கிறார். கடவுளுக்கு மகிமை உண்டாகுங்க, அமைதி விரும்புகின்ற மக்களுக்கு அமைதி வேண்டும் என்று அமைதியை வாழ்த்துகின்ற தூதராக இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல கடவுளாக இல்லைனா கூட கடவுளுடைய தூதராக நாம் இந்த உலகத்துல வரலாம். அவருடைய தூதராக, மகிழ்ச்சி தருகின்றவர்களாக, உதவியை தருகின்ற தூதர்களாக நாம் உலகத்துல நம்ம இருக்க முடியும். இப்ப பாருங்க, சென்னையில நடந்த வெள்ளம், தற்போது தூத்துக்குடியிலே நடக்கின்ற வெள்ளம், இன்னைக்கு நிறைய தூதர்கள், இறை தூதர்கள், ஏஞ்சல்ஸ் என்று சென்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நம்முடைய ஐடியில் கூட மாணவர்கள் அவருடைய சில உதவிகளை எடுத்து சென்று போய் உதவி செய்திருக்கிறார்கள். நிறைய நிறுவனங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண எளிய மக்கள், தன்னார்வலர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ், இவங்கெல்லாம் கடவுள் தூதர்கள். இன்னைக்கு அவர்கள் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை, அன்பை அந்த வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பலர் சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு கடவுளா இல்லைனாலும் பரவாயில்லை, கடவுளுடைய ஒரு தூதனாக என்னால் இருக்க முடியும். நான் இரக்கம் காட்டுகின்ற பொழுது, கருணை காட்டுகின்ற பொழுது, அன்பை கொடுக்கின்ற பொழுது, நட்பை பகிர்கின்ற பொழுது, மன்னிப்பை கொடுக்கின்ற பொழுது, கடவுளுடைய ஒரு தூதனாக என்னால் முன்னால் இருக்க முடியும். பலருடைய வாழ்விலே ஒரு சில விதத்திலாவது மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை இந்த நாள் நமக்கு தருகிறது. ஆகவே கடவுளுடைய தூதராக, அவருடைய அன்பின் தூதுவர்களாக, அமைதி தூதுவர்களாக, சமாதானத்தின் தூதுவர்களாக, இரக்கத்தின் தூதுவர்களாக, மன்னிப்பின் தூதுவர்களாக நாம் வளர்வோம் என்ற வரக்கேற்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். பக்கம் 686.
இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரே நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைகளை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புகளை சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு நமக்கு நம்பிக்கை தருகின்றது என்ற சிந்தனையோடு நாம் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய மன்றாட்டுகளை அவருடைய பாதம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள். மாபெரும் மகிழ்ச்சியை உம் மகனின் பிறப்பு வழியாக எமக்கு தந்த இறைவா, கிறிஸ்து பிறப்பு பிறவியாவின் மகிழ்ச்சி எம் திருத்தந்தை ஆயர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் என்றும் உலக மக்கள் அனைவரின் உள்ளத்தில் உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியும் நிறைவாட்ட நிலைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்து பிறப்பு பெறுகிறா சுட்டிக்காட்டும் மகிழ்ச்சி, நம்பிக்கை, அன்பு மற்றும் அமைதியை எங்கள் வாழ்வில் தொடர்ந்து அனுபவிக்கவும் அவற்றை மற்றவர்களோடு பகிரவும் வரமருள வேண்டும் என்று இறைவா பாட்டுக்கருவத்தில் பிறந்த உமது எளிமை எனக்கு எடுத்துரைத்து இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்கள் இறை அன்பும் இறை அச்சமும் நிறைந்தவர்களாகவும் நேர்மையும் கட்டுப்பாடும் கொண்டவர்களாகவும் உம் கரம் பற்றி வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுவோம். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாளில் எமக்கு அடுத்திருப்பவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான அன்பும் ஆதரவும் அடைக்கலமும் பொருளாதார வசதிகளை செய்து தர வேண்டிய நல்ல மனதை தந்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அர்த்தமுள்ளதாய் கொண்டாட வேண்டிய வரம் அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். குணப்படுத்தும் வல்லதே எம் இறைவா, இன்று உருவாகும் புதிய நோய்கள், அந்த நோய்களினால் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட எம் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்கள் அனைவரும் உம் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து பிறக்க வேண்டும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆன்மீக நலன் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த திருப்பலியிலே திருமணே நாங்கள் ஒரு சில கருத்துக்களை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறோம்.
இன்னும் எத்தனையோ எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் சிந்தனைகளோடும் ஜபங்களோடும் நாங்கள் பாதம் உங்களுக்கு இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வெள்ளத்திலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எவ்வளவு சகோதர சகோதரிகள் உதவி பெற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் மீண்டும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ அவர்களை ஆசிரியக்க முடியாமல் பாலஸ்தீனம் இஸ்ரேல் நடுவே இருக்கின்ற போர்கள் நீங்களும் இந்த உலகத்திலே நீர் கொண்டு வந்த அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானம் எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உலகெல்லாம் நிறைந்து விளங்கிட வேண்டும் என்றும் நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தேவா கனிவுடனே கேடுவார் என் உள்ளத்தை தருகின்றே முதல்வா தலைவா அதை முழுமையாக கேடுவார் காணிக்கை தருகின்றே. எளிய மனதை உணர்ந்தளிப்பேன் கடுகுழியில் பிறந்தவனே கம்பளியால் ஆடுத்ததே ஏழையாக வந்தவனே எளிய மனதை உணர்ந்தளிப்பேன் உலகையான முத்தமனே உந்தன் படைப்பை மாற்றிடுவே உலகையான முத்தமனே உந்தன் படைப்பை மாற்றிடுவே. தேவா கனிவுடனே கேடுவார் உள்ளத்தை கருகின்றே முதல்வா தலைவா அதை முழுமையாக கேடுவார். சகோதர சகோதரிகளே, அனைவரும் சேர்த்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகி நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியும் உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவுக்கு இத்தரும் கொண்டாட்டங்களை சிறப்பான முறையில் நினைத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்றுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலே அவளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் கேட்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரான மறைகளின் வாயிலாக உமது வாட்சியை மொழியெடுக்கும் வழக்கங்களுக்கு புதிதாய் மொழியை செய்யும். எனவே அவரை நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கர்த்தராவை மீது வாழ்கிறோம். நாங்கள் வாழ்க்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வாழ்ந்தவர் தன்மை வாழ்ந்தவர் அரியணையில் அமர்வோர் தலைமை காப்பவர்கள் வான்படைகளை அழைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை கொண்டு வாழ்க்கையின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காக பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொள்ளுகின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருப்பது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராய ரதோனி பாப்புசாமி, எல்லா திருளையினர் ஆகியோரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவுரை செய்துள்ளோம். தந்தையை நீர் உலகிற்கு கொடுப்படைத்துக் கொண்டு அமர்ந்து நாதன் என்னும் அடியாரை நிறுவ கொண்டுள்ளோம். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்துள்ளோம்.
மேலும் உயிர்களும் இதனோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமக வழியினுடைய சொல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகவும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தவர்கள் இவ்வுலகில் பங்குபந்தவராக இருந்தோர் புனித ஜான் போஸ்கோ புனித டொமினிக் சாமி ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்வது பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நிர்ணயங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு கொண்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு என்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின்
பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே எமக்கு அமைதியை அளித்தருளும் எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேர் பெற்றோர். ஆண்டவர் வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எல்லாம் நலமடையும். இதயம் வாழும் இறைவன் இயேசு பிறந்தார், உள்ளம் உரைத்தார், வீட்டில் மகிமை மலர்ந்ததே. இயேசு பிறந்தார், நெஞ்சம் நிறைந்தார், மண்ணில் அமைதி நிறைந்ததே. மார்கழி மலரே ஆராரோ, மகனே ஆரிரோ. மார்கழி மலரே ஆராரோ, மகனே ஆரிரோ. இதயத்தில் காட்சி தந்தார், ஞானிகள் வணங்குகின்றார். இதயத்தில் காட்சி தந்தார், ஞானிகள் வணங்குகின்றார். குளிரில் தவழ்ந்து வந்தார், வளையம் விளக்கச் செய்தார். குளிரில் தவழ்ந்து வந்தார், வளையம் விளக்கச் செய்தார். கருணை வடிவே அன்பின் குருவே, கடற்கரை விளக்கே கண்ணின் மணியே. இயேசு பிறந்தார், உள்ளம் உரைத்தார், வீட்டில் மகிமை மலர்ந்ததே. இயேசு பிறந்தார், நெஞ்சம் நிறைந்தார், மண்ணில் அமைதி நிறைந்ததே. மார்கழி மலரே ஆராரோ, மகனே ஆரிரோ. ஏழ்மையை பிறந்து வந்தார், எளிமையை உடுத்தினார். ஏழ்மையை பிறந்து வந்தார், எளிமையை உடுத்தினார். வளரிலே அமைதி தந்தார், மனிதனாய் வாழச் செய்தார். வளரிலே அமைதி தந்தார், மனிதனாய் வாழச் செய்தார். வடிவாய் வரமாய் பிறந்த மகனின் வசந்தம் வழங்கும் செல்ல மகன். இயேசு பிறந்தார், உள்ளம் நிறைந்தார், வீட்டில் மகிமை மலர்ந்ததே. இயேசு பிறந்தார், நெஞ்சம் நிறைந்தார், மண்ணில் அமைதி நிறைந்ததே. மார்கழி மலரே
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்விண்ணக மறை நிகழ்வில் உண்டு பருகி நாங்கள் ஒவ்வொரு திருமகனின் மரபிறக்கும் பிறப்பினால் புத்தீர் வரை எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் இந்நாளை ஒளிப்பித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளில் ஒளியாய் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இளையர்களுக்கு தம் காணுதல் வழியாக அறிவிக்க திருமணம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சேர்ந்து வாழ்வோம். திருமலையை நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்றும் காப்பவரே, மீட்பவரே, என்றும் காப்பவரே, உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன், உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன். Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas. மீட்பவரே, என்றும் காப்பவரே, மீட்பவரே, என்றும் காப்பவரே. வீணை உந்தன் வரவை ஆரம்பிக்குதே, உன்னுதய கண்டே இந்த மனம் துள்ளி மகிழுதே. இதய வீணை உந்தன் வரவை ஆரம்பிக்குதே, உன்னுதய கண்டே இந்த மனம் துள்ளி மகிழுதே. இறைவாணி மனுவாகி மண்ணில் வந்ததா, புது உறவாக உன்னை ஏற்க உள்ளம் கேட்குதே.
பாடுவேன். இறைவாழின் பணியை நான் முன்னே கண்டதால் நித்தம் உன்னை எந்த நெஞ்சம் போற்றி பாடுவேன். Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas. மீட்பவரே என்றும் காப்பவரே, மீட்பவரே என்றும் காப்பவரே. உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன், உந்தன் பிறப்பால் நான் மகிழ்ந்து பாடுகிறேன். Happy happy Christmas, Merry Merry Christmas, Happy happy Christmas, Merry Merry Christmas.